என்ன மறக்கானுமே எங்க போயிருப்பாங்க? போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு நாள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்களே. எங்க வீடு வந்து சேர வரைக்கும் நான் நானாவே இருக்க மாட்டேன். எங்க போனே வைக்கணும் இப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அன்னைக்கிளி வாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன கோமாத்த பொழுது? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அட கோவத்தை பாரு. அன்னைக்கிளி கோவப்படும் போது கூட அழகாதான் இருக்கா. இந்த ஐஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். ஐஸ் வைக்கிறேனா? சத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோவப்படும் போது கூட அழகா இருக்க. நான் அதுக்காக தான் கோவப்படுத்தி பார்த்தேன். நீங்க டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்க, கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ரொம்ப தேடனியா? ஏங்க, காலையில வீட்டை விட்டு வெளில போனீங்க. எங்க போனீங்க, என்ன ஆனீங்க ஒண்ணும் தெரியாது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பிள்ளைங்கிட்ட எத்தனை நேரம் நான் கேட்க முடியும்? ஏன் உங்களை பத்தி கேட்ட மாதிரி இருக்காது? அத அவங்க கிட்ட நான் ரொம்ப கேட்கவும் முடியல. சரி, கோவப்படாத. என்ன கோவப்படாத? நீ ரொம்ப கோவப்படுத. கோவத்தை கலப்பாதீங்க. நான் உண்மையிலே இப்ப கோவமா தான் இருக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன அக்ரிமெண்ட்? என்ன? எப்பவும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண கூடாதுன்னு தானே? அது முக்கியமான மீட்டிங். அதான் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போனோம்னு சொன்னேனே. சரி, அதுக்கும் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறீங்க? டிஸ்டர்பன்ஸ் அது இருக்க கூடாதுல்ல. அதான். போங்க, இவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, இனிமேல இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். போங்க. என் மனசு தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏற்கனவே எங்க வீட்டு நிலவரம் ஒண்ணும் சரியில்லை. யார பார்த்தாலும் நம்மளே கண்காணிக்கிற மாதிரியே இருக்குது. இத நீங்களும் காணாம போயிட்டா நான் எவ்வளவு பதறிப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. சாரி அன்னைக்கிளி, இனிமே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டேன். சுவிட்ச் ஆஃப் இல்ல, இனி வீட்டை விட்டே அனுப்ப மாட்டேன். உங்களை வீட்லயே இருக்க சொல்றியா? ஏ, இருந்தா என்ன தப்பு? அதுக்கே இப்படி சிரிக்கிறீங்க? வெளியில 1000 வேலை இருக்குது இல்ல. கொஞ்ச நாளைக்கு எல்லா வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இருங்க. நான் சொன்னா சரியா இருக்கும், நம்புவீங்கல்ல? நீ சொன்னா சரியா மட்டும்தான் இருக்கும். என் அன்னைக்கிளி சொன்னா சரியா மட்டும்தான் இருக்கும். இனிமேல் சொல்லாம எங்கேயும் போவாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்க போனாலும் இனி ஒன்னா போலாம். சரிங்க, எங்க போனாலும் ஒன்னாவே போயிருவோம். அப்பதானே எனக்கும் டென்ஷன் இருக்காது. எனக்கும் அப்படிதான். இனி எங்க போனாலும் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து பொல்லாத உலகத்துல உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். விட்டுட்டு போகவே மாட்டேன். இனி எப்பவும் உன் கூட தான். போதுமா? அத்தையும் மாமாவும் என்ன ஒத்துமையா இருக்காங்க. இந்த வயசுல கூட லவ் பண்றாங்களே. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நாமளும் இப்படிதான் இருக்கணும். அட, இப்படி கூட இருப்பாங்களா? ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் புருஷரத்துல உட்கார்ந்திருப்பாங்க, பொண்டாட்டி வீட்டுல உட்கார்ந்திருப்பாங்க. பக்கத்துல உட்கார்ந்து பேசுறதே ஏதோ பெரிய பாவப்பட்ட மாதிரில பாப்பாங்க. ஏதோ செய்யக்கூடாது செஞ்ச மாதிரில பாப்பாங்க. இது நல்லா இருக்குதே. இத அவங்க கிட்ட சொல்லணும். ரொம்ப வருத்தப்பட்டியா? உசுரே போயிட்டு தெரியுமா? அப்படி இல்ல, இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். அத்தை, வாமா, உள்ள வா. வானிலா. அத்தை, அம்மா ஆனந்திலா இங்கதாம்மா இருக்காங்க. வா, ஏன் தயங்கி தயங்கி உள்ள வர? உன் வீடு தானே, வா. இல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ உள்ள வாமா. இல்ல பரவாயில்ல, அம்மாவும் தங்கச்சியும். எம்மா ஆனந்தி, எம்மா ஆனந்தி. அத்தை, ஹை அக்கா. அக்கா, அக்கா நீ வந்திருக்கியா? ஆமா, அம்மாவெல்லாம் எங்க? ஐயா அக்கா, ஏன் தயங்கி தயங்கி நிக்க? நல்லா வாக்கா. இருக்கட்டும். ஏமா, அக்கா ஏதோ தயங்கி தயங்கி வந்திருக்கா, என்னன்னு கேளுமா. அம்மாவை எங்க? அம்மா, அக்கா வந்திருக்கா, சீக்கிரம் வாங்கம்மா. ஏமா, எதுவும் பிரச்சனையாமா? அது வந்து மாமா. எதனால பயப்படாம சொல்லுமா. நீலா, அம்மா என்னம்மா தனியா வந்திருக்க? அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். தங்கராஜ் எங்க? அவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கல்ல. சரி ஆனந்திமா, அக்காக்கு சாப்பிடக்கு ஏதாவது எடுத்துட்டாமா போ. சரிங்க தா. இல்ல, நான் சாப்பிடுற மாதிரி வரல. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்கு அம்மா கிட்ட இவ கிட்ட சொல்லிட்டு, நீங்க தான் பெரியவங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுமா, அத்தை கிட்டே சொல்லு. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? எதனால தயங்காம சொல்லுமா, நாங்க பாத்துக்கிடுதா. அதான் ஆனந்த் எனக்கு வீம்புக்கு பொண்ணு பக்கம் வந்தானே. ஆமா, விக்ரமே. அவன் வீட்டுல வந்து என்ன மாட்டிட்டு போயிருக்காமா. நானும் எங்க மாமாவும் இருந்தோம். வந்து மாட்டிட்டு போயிருக்கான். இன்னும் 2-3 நாளே இவ கழுத்த தாலி கட்டிடுவானா. என்னை மிரட்டிட்டு போயிருக்காமா. ஐயா, என்னமா சொல்ற? எங்க மாமா உண்டில ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் ஆனந்தி கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுமான்னு சொல்லி விட்டாங்க. அதான் சொல்ல வந்தேன். அவ இந்த வீட்ல இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது.
எங்களை தாண்டி அவளை தொட நினைக்க கூட முடியாது. அவ எங்க விட்டு புள்ளமா, அவளை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரிம்மா, நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிய, தனியாவா வந்த? ஏமா போனை போட்டு சொன்னா காணாது, எதுக்குமா இவ்வளவு தூரம் வர? இல்ல போனை போட்டா அம்மா பதறிட்டு இருப்பாங்க, அதான் நேர்ல அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமேனுதான். ஏமா தெரியாம வந்த, இரு அம்மா கொண்டு விடட்டா? வேண்டாமா, இங்கே இருங்க, அதான் நான் போயிருவேன். வேண்டாமா, அம்மா கூட வரட்டும், அதான் உனக்கு நல்லது. பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த புள்ள வாழ்க்கை இப்படி போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ கூட கொஞ்ச நாள் இருந்தேன், அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் அவளுக்கு ஆறுதலா இருங்க. அதுதான் நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். அவளை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கங்க, அவ மனசு சந்தோஷமா இருக்கட்டும். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கம்மா. மனசு இருக்கிறத கூட சொல்லதுக்கு எங்களுக்கெல்லாம் தைரியம் வர மாட்டேங்குது. நீங்க மனச பட்டதை சொல்லிட்டீங்களேம்மா, அங்கதான் நீங்க இருக்கீங்க. நானும் அதை தான் நினைச்சேன். ஆனந்தி உங்க வீட்டுக்கு வந்துட்டா, இனி எனக்கு ஆனந்தி பத்தி கவலை இல்ல. இனி அவ உங்க வீட்டு பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் என் மூத்த பிள்ளை கூட போறேன். அம்மா, ஆமா தங்கம், உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் அம்மா உன் கூடயே இருக்கேன். வா, இந்த வீட்டு ராசி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போசனாலும் போக மாட்டேன். ஏமா டாடாமா. டாடாவா? இந்த வீட்டு பிள்ளை புதுசா சொல்லுதே. ஆனந்தி, இதான் நீ சொல்லி கொடுத்தியா? இல்லட்ட, நானும் அவளோ பேசி முடிச்சுட்டு போகும்போது இப்படிதான் சொல்லுவா. அந்த பழக்கத்தாசத்தை சொல்லிட்டேன். எடி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதுல என்ன இருக்கு? அவங்க அம்மா கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிதானே? அவங்க புள்ள சொன்னதானே சொன்னா. இவ மீனாவே தான். இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கப்படு. இதுல என்ன இருக்குது? ஐயோ ஐயோ. எடி இத நீ விக்கி சேத்துல கேவலப்பட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ, அப்ப உங்க அம்மா கிட்ட சொல்ல கூடாதா? ஐயோ தாயே, நீ தாராளமா சொல்லிக்க. நீ ஏச்சு உன் மாமியாராச்சு. நான் எதனாலயும் மாமியார்ட்ட தான் சொல்லுவேன். அப்படித்தானே? ஆமா செல்லம், நீ எது வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். என் பொள்ளையில சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? ஏமா நிலா, நம்ம கிளம்புவோம் வா. சரிடி, நான் போயிட்டு வரேன்னு. சரிக்கா. ஏமா, அண்ணன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்படியேம்மா சொன்னா. சரி வா, நம்ம போவோம். அத்தை மாமா, போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். இந்த வாழ்த்தல் போதுமா? அத்தை, காஃபி டீ எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேண்டாமா? சரி, அப்போ முத நின்னீங்களா, அத மாதிரி நின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிடுங்க. நீ அங்கதான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உண்மைதான் சொன்னேன், அதுதான் நல்லா இருந்தது. பக்கத்துல பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தீங்களே. ஐயோ, ஓடி சொல்லிவிட்டேன். உண்மைதானே சொன்னேன். அதான் நல்லா இருந்தது, அப்படியே நில்லுங்க. ஐயோ ஐயோ, உன் மருமகளே சொல்லிட்டு போயிட்டா. ஐயோ சும்மா இருங்க. அனக்கிளி, நீ கோவப்படும் போதும் அழகுதான், வெக்கப்படும் போதும் அழகுதான். ரொம்ப பிடிச்சா அப்படிதான் தோணும். அப்படியா? அப்ப உனக்கு என்ன ரொம்ப பிடிக்காதோ? இப்ப என்ன, நீங்க அழகா இருக்கீங்க நான் சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க அம்சமா இருக்கீங்க. இப்ப உங்களை காதலிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த விக்கி ஆதியா கூட்டிட்டு எங்க போயிருப்பான்? என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டானே. எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. ஆகா, நம்ம எதிரி தனியாவா சிக்கியிருக்கா? இன்னைக்கு நீ போடுற போட்ட பாரு. என்ன அன்னக்கிளி மருமக தனியா நின்னு புலம்புன மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்ட தள்ளி வாயே. இவ்வளவு அடிச்சிருவாளோ? அத்தே, அன்னைக்கு விட்டு பொம்பளைல நம்பவே கூடாது. கையை நீட்டிட்டு தான் பேசவே செய்தாலுவ. சை, இவ்வளவு அடிபட்டோம், கேவலப்பட்டு போயிடும். ஏன் அங்கே நீ சொல்லு, ஏன் கேட்ட கல்விக்கு அங்க பேச சொல்ல முடியாது? நீ வரட்ட என்ன, நாங்க வரேன். ஐயோ, அடிச்சிருவாளோ? என்ன சொன்ன? அன்னைக்கிளி மருமவ என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்குன்னு கேட்டேன். என்ன சொன்ன? நிச்சயமா இவ அடிக்க போறா. ஏய் என்ன? ஆமாடி, அன்னைக்கிளி மருமவ என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கான்னு கேட்டேன். இங்க இப்ப என்ன நடந்தது? அடிச்சாலா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுச்சா? அடி விழுந்த மாதிரியே இருந்திருக்குமே. அப்ப இவ அடிச்சாலா? அடிக்கல, பேசும்போதே பயம். இப்படி அடி விழனே, அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி முறலாம் பேந்திரம். அன்னைக்கிளி தொலைச்சிருவான், தொலைச்சி முளைச்சி 3 இலை விடல உனக்கு அன்னைக்கிளி. அது எப்படிடா உனக்கு உங்க அப்பனுக்கு உடம்பு ஃபுல்லா திமிரா இருக்குது? ஏய் பாத்தியா, கொஞ்சம் குறைச்சு பேசு. நான் குறைச்சி பேசல, உண்மையா பேசிட்டு இருக்கேன்டா மடப்பையில. ஏய், என்ன திமிரு ஒரு பொம்பளைக்கு? நான் உண்மையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லு, உன் அப்பனுக்கு உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு இருக்கா இல்லையா? நீயே சொல்ல, நான் கேட்கறது சரிதானே? ஏய், என்கிட்ட பேசின கிறுக்க பிடிக்க வச்சிருவா போலுக்க. டேய், நான் கேட்டது பதில் சொல்லு. உனக்கு உங்க அப்பனுக்கு
உடம்பு ஃபுல்லா திமிரு தானே இருக்குது. வேண்டாம் வேண்டாம். டேய், கேக்குறதுக்கு பதில் சொல்லவே உனக்கு தெரியாதடா. நான் என்ன கேள்வி கேட்க, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நீயே சொல்ல பாப்போம். கோத்த கலப்பாத. டேய், இதுக்கு இது பதில் இல்லடா. நான் கேட்டது என்ன கேள்வி? சொல்லே, நீயே சொல்ல. உனக்கும் உங்க அப்பனுக்கும் உடம்பு ஃபுல்லா திமிரு தானே, அப்படிதான் நான் கேட்க. அதுக்கு ஆமா இல்ல இதுதானே நீ பதில் சொல்லணும். சரி, போனது போட்டோம். இப்பமா சொல்லு, உனக்கும் உங்க அப்பனுக்கும் உடம்பு ஃபுல்லா திமிரு தானே இருக்குது. ஏய், எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல இததான் பதில சொல்லணும். நீ என்னடா பதில் சொல்ற? சரி, நீலாம் எப்படிதான் படிச்சு இந்த போஸ்டிங் வந்த? அதான் நான் படிச்சு வந்தாதான் தெரிஞ்சிருக்குமே. இவன் என்ன ஒரு தினசா பேசிக்கிட்டு இருக்கா? டேய், எஸ் ஆர் நோ சொல்லுடா. உனக்கு கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? கோத்த கலப்பாத. நான் யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். போடா, நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல. இதுல இவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? நல்ல ஆம்பளனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இவன் இப்படி கேள்வி கேட்பாலாம், அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? டேய், எஸ் ஆர் நோ சொல்லுடா. அது எப்படி? இந்த அன்னைக்கு விட்டு பொம்பளைகளுக்கு மட்டும் ஆணவம் திமிரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குதே. அப்பா, இப்பமே கண்ணை கட்டுதே. டேய், இப்ப மது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. உன் திமிர என்கிட்ட காட்டின மொட்டையா நறுக்கிட்டு விட்டுருவேன். இதுக்கு இது பதில் இல்லையே. ஓ, இருக்கு பிடிச்ச வச்சுருவா பழுக்க. சதிசே, எங்கடா இதை பிடிச்ச? என்னடா மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க? மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்க, வெளியில என்ன சொல்லல? என்னடா ஆச்சு? ஓ, வெயில் அதிகமா இருக்கனால அந்த கொழுப்பெல்லாம் உருகி நீ சுய புத்தி இழந்துக்கிட்டு வரியா? என்ன இவன் என்ன ஒரு தினசா பேசுறா? டேய், இது வேற ஆரம்பம் தான்டா. எதுக்கு? சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போனா உன்னை காப்பாத்திரலாம். கோத்த கழிப்பிடாத. நான் கையை நீட்டின வச்சுக்க, நீ எந்திக்க முடியாது. ஏண்டா, கை நீட்டுற அளவுக்கு உன் நிலைமை ஆயி போச்சா? அப்ப கையேந்தி தான் நீ உங்க அப்பனை பொழைச்சிட்டு இருக்கீல. கையேந்தி பொழைச்சிட்டு இருக்கமா? ஓ, இந்த லஞ்சம் வாங்கி நீ உங்க அப்பனை பொழைச்சிட்டு இருக்கீல, அத சொல்லிக்கிட்டு இருக்கியா? அச்சச்சோ, இதெல்லாம் வெளியில சொல்லலாமா சொல்லி? டேய், உன் அப்பனும் நீயும் படிக்காததுக்கு கை நீட்டி வாங்கி தாண்டா பொழைக்க முடியும். படிச்சாதானே உழைச்சு திங்க முடியும். நீ ஏன் சொல்ல? நான் சொல்லது கரெக்ட் தானே, நீ ஏன் சொல்ல? இவன் நம்மள இன்னைக்கு கோவக்காரனாக்கி கொலக்காரனாக்காம விட மாட்டான். சரி, தேவையில்லாம ஒரு புள்ள பூச்சி அடிச்சுட்டு நான் உள்ள போறதுக்கு விரும்பல. மரியாதை என் கண்ணில் படாம போயிரு, அதான் உனக்கு நல்லது. டேய், நான் உன்கிட்ட சிக்கல, நீ தான் என்கிட்ட சிக்கிருக்க, மறந்துடாத. உன்கிட்ட சிக்கிருக்கனா? சரிடா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நான் பாட்டுக்கு போயிருவோம்ல. ஹோ, அன்னைக்கு மருமவா என்ன கலாய்ப்பா, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். செவுட்ல அடிச்சு மூஞ்சி முறலாம் பேந்துரும். என்ன யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? சப்பா, அதுதானடா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நீனு கேட்டுட்டு இருக்கியா? அட, இது கூட உனக்கு புரியாதா? ஐயோ, இவன் இன்னைக்கு என்ன கடுப்பேத்தி பார்க்காம போக மாட்டேன் நினைக்க. இப்ப என்ன என்ன உனக்கு? நான் கேட்டதுக்கு பதில். ஓ, என்ன பத்தியே நீ என்கிட்ட கேப்ப, நான் உனக்கு பதில் சொல்லணும். உன்னை பத்தி இல்ல, அப்போ யார பத்தி? அப்பனை பத்தி. எங்க போய் நீ கிண்டல் பண்ற? இல்ல, கேள்வி கேட்டேன். ஓஹோ, இவன் முன்னாடி நம்ம கதறணும், இவன் நம்மள கோல நினைச்சிருவா. இந்த பாதவத்தி அந்த அன்னைக்கு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தா? இவனை பத்தி எனக்கு சரியா தெரியாம போச்சுதே. சரிடா, போனது போட்டோம். நான் கேட்க மட்டும் பதில் சொல்லு. உனக்கும் உங்க அப்பனுக்கும் உடம்பு ஃபுல்லா திமிரு தானே இருக்குது. எஸ் ஆர் நோ, என்ன பதில் சொல்ல போற? ஆமா, எனக்கும் எங்க அப்பாக்கும் உடம்பு ஃபுல்லா திமிருதான் இருக்குது. அதான் மூளை வேலை செய்ய மாட்டேங்கல. ஏய், என்ன பரியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், சத்தியமாடா, உடம்பு ஃபுல்லா திமிரு இருந்துச்சுக்கோயேன், அறிவு மங்கி மந்தம் முடிச்சு போயிரும். அறிவை பட்டை போட்டு தீட்டணும்டா. தினம் தினம் தீட்டினாதான் அறிவு வளரும். இல்லன்னா இப்படிதான் முட்டா பைய மாதிரி ஏதாவது வேலை பார்க்க தோணும். ஆனா பாரு, நீயும் உங்க அப்பனும் கடைசி துவாத்து தான் போவிய. யார்கிட்ட சொல்லு பாப்போம்? தீண்டாத. சொல்லு, யார்கிட்ட தோத்து போறேன்னு சொல்லேன் பாப்போம். அத நீயே சொல்லு. பொம்பளை பொம்பளை பொம்பளைம்பிய, அந்த பொம்பளை கிட்ட தாண்டா தோத்து போறிய. யாரு? நான் பொம்பளை கிட்ட தோத்து போறேன்? ஓடிரே. சத்தியமா சொல்றேன், நீயும் உன் அப்பனும் பொம்பளை கிட்ட தான் தோத்து போற. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரம். டேய், இப்ப சொல்றேன்டா, எங்க கையால நீ தோத்து போகண்டாண்டா. நீ எங்க கையால தோத்து போய்வ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உன் வீட்டுல காலத்துக்கு அடிமையா வச்சிருக்கீங்களே உங்க அம்மா, அதான் உன் அப்ப என் மாமியார பழிவாங்கதான் நினைச்சு என் மாமியாருக்கு தங்கச்சிக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கானே,
எங்க அம்மா எங்க தோக்கடிப்பாங்க. சத்தியமாடா? சீரியஸா? நான் காமெடியா பேசினாலும் சீரியஸா பேசினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால விளையாட்டா எடுத்துக்கிடாத. உங்க அம்மா வச்சு உங்களை நான் தோக்கடிக்க வைப்பேன். சத்தியமா பிராமிஸா இது உன் மேல உங்க அப்பா மேல சத்தியம்டா. பெண் சிங்கம்டா. நான் காமெடியாவே சொல்ல நினைச்சுக்க. உங்க அம்மா வச்சு ஒன்னியும் அப்படி நான் தோக்கடிக்கல. நான் மீனாவே இல்ல. வச்சா இப்ப தனிமை ஏன்டா இவ கிட்ட வாயை கொடுத்தானே. சரி நான் வாரேன். ஹேய் சப்பா டேய் எனக்கு நேரம் ஆகுதுடா. எங்க அம்மா கொண்டே எங்க தோக்கடிப்ப. சவால்டா. எங்க அம்மா வச்சா எங்க தோக்கடிக்க போற. அவ உயிரோட இருந்தா தானே எங்க தோக்கடிப்ப. பாத்தியா உனக்கே தெரியுது பொம்பளைங்க ஒரு காரியத்தை எடுத்தா முடிக்காம விட மாட்டாங்கன்னு. தோத்துருவாங்கிற பயம் வந்துட்டு பாத்தியா. பாத்தியா உனக்கே உங்க அம்மா கையால தோத்துருவாங்கிற பயம் வந்துட்டு பாத்தியா. அப்போ பொம்பளைங்களால எல்லாம் முடியும் உனக்கு உங்க அப்பனுக்கும் தெரியுது அப்படிதானே. முடிஞ்ச உங்க அம்மா மேல கை வைடா. போடா. அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா செத்து. அது என்ன ஏன் அம்மாவா நான் ஃபீல் பண்ணதுக்கு? ஆமாடா நீ ஏன் ஃபீல் பண்ணல? நான் எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? போடா லூசு பையல. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே உலகை வசப்போ உயர்ந்து வா. ஆச்சால் இவ கிட்ட நான் தோத்து போகிறதா? ஏய் இவ யாரு? யாருடா?